ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அக்ஷிதாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம கேரட் சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது கேரட் ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு நான் 3 மீடியம் சைஸ்டு கேரட் எடுத்து நல்லா தின்னாக நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சால்ட் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சீரகத்தூள் ஒரு பிஞ்ச் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க தேவையான அளவு கடுகு ப்ளஸ் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட எடுத்துக்கலாம். இதில் நான் சில்லி பவுடர் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ உங்களுக்கு வேணும்னா சில்லி பவுடர் அல்லது மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சாதத்தை முன்னாடியே நல்லா குக்கரில் வச்சு ஸ்டீம் விட்டு எடுத்துகிட்டு ஒரு 3 விசில் விட்டுருக்கேன் நான் இதுக்கு. நெக்ஸ்ட்டு எப்போவுமே நம்ம குக்கர்லேருந்து சாப்பாடு எடுத்த உடனே இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செய்யணுன்னா ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி நல்லா பரப்பி வச்சுட்டு அதில் என்ன பண்ணணுன்னா நல்லா எண்ணெய் மேலாக நல்லா ஊற்றி அதை நல்லா பெசரி விடணும். நான் இதுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்து கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் வர அளவுக்கு நல்லா நிறையாவே கொஞ்சம் ஊற்றி பரப்பி வச்சிங்க அப்படின்னா அது நமக்கு எடுக்கும் போது உதிரியாக வரும். ஸோ அது யூஸ்வலாக எந்த ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்யணுன்னாலும் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு சாதம் ஒட்டாமல் குழஞ்சி போகாமல் ஒரு மாதிரி பளபளன்னு இருக்கும். இந்த மாதிரி ஆயில் போட்டுட்டு நல்லா பரப்பிட்டு நீங்கள் ஃபேனில் கூட வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஃபேனில் வச்சிங்க அப்படின்னா நல்லா ஒரு மாதிரி பளபளன்னு உதிரியாக வரும் சாதம். அப்போ தான் நமக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சாதத்துக்கே ஆயில் நிறைய ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வச்சுருக்க கடுகு கடலைப்பருப்பு இது 2யும் சேர்த்துக்கோங்க. கடுகும் கடலைப்பருப்பும் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தாளிக்க தேவையான இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. நான் இதில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்திங்கனாலும் நல்லா தான் இருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வச்சிருக்க டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சீரகம் ப்ளஸ் வச்சிருக்க சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தூவி வச்சிருக்க கேரட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த கேரட் ஓரளவு குக் ஆகணும். அதுக்காக ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிங்கனாவே போதும். அவ்வளோதான். இதில் நீங்கள் வச்சுருக்க அந்த ஆற வச்சுருக்க சாதத்தை இதில் கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம இதுக்கு மேலேயே வேணும்னா எக்ஸ்ட்ரா பெப்பர் தூள் போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா காரமாக நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா ஸ்பைஸி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே அதை வதக்கும் போதே சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வரமிளகா கூட போட்டு தாளிச்சிக்கலாம். நான் குழந்தைக்கு செய்கிறங்காட்டியும் நான் இந்த மாதிரி கம்மியாக போட்டு செஞ்சுருக்கேன். அவ்வளோதாங்க. வதக்கிட்டு இப்போது நீங்கள் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் கேரட் சாதம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்ஸ்கிரைபிங் அஸ்.